இங்க நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, இந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? நான் எவ்ளோ நல்லவனா இருக்கேன். ஆனா, எல்லா கஷ்டத்தையும் இந்த கடவுள் ஏன் எனக்கு மட்டும் தராரு? அப்படிங்கிறது தான். அது முழுசா புரியணும்னா, இந்த சூஃபி கதை ரொம்ப முக்கியம். இந்த கதைய முழுசா கேளுங்க. ஒரு பரபரப்பான காலையில ஒரு நடுத்தர வயசு இருக்கிறவரு தன்னோட வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு. அவர் வீட்ல அவர பார்த்தாவே ஒரு மிலிட்டரி ஆஃபீசர பார்க்குற மாரி தான் பார்ப்பாங்க. அவங்க பொண்டாட்டி அவங்க தேவையானதெல்லாம் செய்வாங்க. அவங்க குழந்தைங்க அவர பார்த்தா பயந்துக்கும். அவங்க அம்மா, அப்பா இவங்கட்ட என்னடா கேட்கறது? அப்படிங்கிற மாரி தான் அவங்கட்ட நடந்துக்குவாங்க. அவர் காலையில ரொம்ப அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. எல்லாம் கிளம்பி ஒரு ஸ்டெப் நகரும்போது, என்ன ஆச்சுன்னே தெரியாம திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துர்றாரு. அந்த வீடே டோட்டலா அதிர்ச்சி ஆயிருது. எல்லாம் வேக வேகமா தூக்கிட்டு அவர ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா, ஹாஸ்பிட்டல்ல எல்லா செக்கப்பும் பண்றாங்க. எல்லாமே நார்மலா இருக்குது. ஆனா ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாரு? சரி ஃபுல்லா ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம். அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபுல் செக்கப் பண்றாங்க. அந்த ஃபுல் செக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவருக்கு 4த் ஸ்டேஜ் கேன்சரு. இன்னும் மீறி போனா 1 மாசம் தான் இருப்பார்ன்னு சொல்லிர்றாங்க. அவருக்கு அது நெஞ்சில இடி இறங்குன மாரி இருக்கு. அவங்க குடும்பத்தால அத ஏத்துக்கவே முடியல. ஆனா அந்த டாக்டர் சொல்றாரு, "இன்னும் ஒரு 1 மாசம் தான் இருப்பாரு. அவர எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ, அப்படி சந்தோஷமா வச்சு பாத்துக்கங்கன்னு" சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அவர வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரா அவர வந்து பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரா துக்கம் விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட செத்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் கேட்பாய்ங்களோ, அதெல்லாம் அவர் இருக்கும்போதே கேட்க ஆரம்பிச்சுடுறாய்ங்க. அவரால அத ஏத்துக்கவே முடியல. ஒரே வாரத்துல மனுஷன் 1 மாசம் வாழ்வார்ன்னு சொன்னாங்க. ஒரே வாரத்துல டோட்டலா டவுன் ஆயிடுறாரு. அப்ப அவரோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசும்போது அந்த ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. மச்சான் இந்த மாரி நம்ம ஊருக்கு ஒரு சூஃபி ஞானி ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு பாஸ்ட், பிரசன்ட்லாம் அவ்ளோ கரெக்ட்டா சொல்றாரு. இன்னும் சொல்லப்போனா சில பேத்துக்கு அங்க போய் நோயே குணமாயிருக்கு. நீ ஏன் அவர போய் பார்க்கக்கூடாது? அவர பார்த்தேன்னா உனக்கு இந்த வியாதி போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. அவருக்கும் ஒரு நம்பிக்கை வந்து எப்படியாவது இத மாத்திரணும்னு சொல்லி அந்த சூஃபி ஞானிய பார்க்கறதுக்காக போறாரு. அங்க அமைதியா, ஆனந்தமா ஒரு சூஃபி ஞானி தியானத்துல இருக்காரு. அவரு பக்கத்துல பொறுமையா போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தவுடனே அந்த ஞானி கண்ண திறந்து அப்படி ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. இவரோட சிரிப்ப பார்த்தோனே அவருக்கு பயங்கர நம்பிக்கை வந்துருது. இப்ப நம்ம ஒரு விஷயத்த யார்ட்டயாவது சொல்லணும்னாவே, முதல்ல நம்ம பாவப்பட்டவங்கன்னு காட்டிக்க தான் எப்பவுமே விரும்புவோம். அதத்தான் அந்த வந்தவரு செய்றாரு. அவரு சொல்றாரு, "ஏன் இந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? நான் எவ்ளோ நல்லவனா இருக்கிறேன். ஆனா, எவ்ளோ நல்லவனா இருந்தாலும், இவ்ளோ பிரச்சனைய இந்த கடவுள் எனக்கு ஏன் குடுக்கணும்? இந்த வியாதி எனக்கு ஏன் குடுக்கணும்னு?" சொல்லி அவரோட கஷ்டத்த அங்க சொல்றாரு. அவரு பேசவே அந்த சூஃபி ஞானி அவர நிறுத்திட்டு, "நீ எதுவும் சொல்ல வேணாம். உன்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அவரோட கைய எடுத்து அவரு இப்படி பிடிக்கிறாரு. ஒரு 2டே செகண்ட் தான். அவரோட பாஸ்ட்ட டோட்டலா அவர் பொறந்ததுலருந்து இப்ப வரைக்கும் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டு வராரு. அந்த கைய விட்டுட்டு அவரு பயங்கரமா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, "உண்மையிலுமே நீ நல்லவனா?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. இத கேட்டவுடனே இவனுக்கு அதிர்ச்சி. ஆஹா! இவரு நமக்கு ஏதாவது நல்லது சொல்லுவார்ன்னு பார்த்தா, இவரு என்ன நம்மளையே கேள்வி கேட்கிறாரு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம அவன் முழிக்கிறான். அவர் ரொம்ப பொறுமையா கேட்கிறாரு. "இதுவரைக்கும் நீ உங்க அப்பா, அம்மாவ ஏமாத்தி எதையுமே செஞ்சுக்கிட்டது இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அத கேட்டவுடனே அவனுக்கு லைட்டா ஜர்க் அடிக்குது. அவன் எதுவுமே பேசாம இருக்கிறான். "இது மட்டும் தான் நீ பண்ணியா? காதலிக்கிறேங்கிற பேர்ல ஒரு பொண்ண காதலிச்சு, அவள கல்யாணம் பண்ண. கல்யாணம் பண்ணி அவள பொண்டாட்டியா மாத்துன. பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டிய அடிமையா மாத்திட்ட. உனக்கு குழந்தைகளும் பொறந்துச்சு. அந்த குழந்தைங்க மேல பாசம் வச்சிருக்கேங்கிற பேர்ல, அவங்கள உன் ப்ராப்பர்ட்டியா மாத்திட்ட. உன்ன சுத்தி இருக்கிறவங்கட்டலாம், நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ ரொம்ப பாவப்பட்டவன் அப்படிங்கிற மாரி காட்டி, உன் தேவை எல்லாத்தையும் ஈஸியா முடிச்சுக்கிட்ட. இது மட்டும் இல்லாம, உன்ன நீயவும் ஏமாத்திக்கிற. நான் நல்லவன்னு சொல்லி, உன்ன நீயே நம்ப வச்சு, இப்ப என் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டுருக்கிற. நீ சொல்லு, உண்மையிலுமே நீ நல்லவன் தானா? அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அத கேட்டோனே அவனுக்கு என்ன பதில் சொல்லன்னே சொல்லி தெரியல. ஒரு மாரி, அ சரி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். ஆனா, நான் செஞ்சதெல்லாம் என் குடும்பத்துக்காக தானே செஞ்சேன். இப்ப நான் திடீர்னு இப்படி இல்லாம போயிட்டா, என் குடும்பம் என்ன ஆகும்? அதனாலவாவது என்ன நீங்க கொஞ்ச நாளைக்கு வாழ வைக்கணும். என் குடும்பத்துக்காகவாவது நான் இருக்கணும்னு சொல்லி அவன் கெஞ்சுறான். அப்ப அவர் சொல்றாரு, "இப்ப என்ன? நீ இல்லன்னா உன் குடும்பம் எப்படி இருக்கும்னு கேட்கிறியா? வா பார்த்துட்டே வந்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் கைய பிடிச்சுட்டு சொல்றாரு, "எக்காரணத்த கொண்டும் என் கைய நீ விடக்கூடாது. என் கூடவே வா." அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ண மூடுனாரு. கண்ண மூடுனா அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அவங்க வீட்டு வாசல்ல பயங்கர கூட்டம். அவன் என்ன நடக்குதுன்னு தெரியாம உள்ள போய் பார்க்குறான். உள்ள போய் பார்த்தா இவன பொணமா படுக்க வச்சிருக்காங்க. அவன் இறந்த நாள் அன்னைக்கு அவரு கூட்டு போயிருக்கிறாரு. அங்க பார்த்தா சுத்தி இருக்கிற எல்லாரும் அழறாங்க. அவங்கனால அத தாங்கிக்கவே முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. ஆனா, அவன அந்த வீட்ல ஒரு நாள் கூட வச்சுக்கல. அன்னைக்கு சாயங்காலமே எடுத்து அவன கொண்டு போய் புதைச்சுட்டு, அவன் இருந்த இடத்த கழுவியும் விட்டுர்றாங்க. ஒரு 2 நாள் இவங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் சாப்பிடாம இருக்கிறாங்க. 3வது நாளுக்கு அப்புறமா அவங்க சாப்பிடுற விஷயம் மாற ஆரம்பிக்குது. ஒரு வாரத்துல அவங்க வீட்ல சாப்பிடுற விஷயம் நார்மல் ஆயிருது. 1 வாரம் கழிச்சு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் உட்கார்ந்து சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க. அந்த பொண்ணுகிட்ட, "நீ இனிமேல் தான் தைரியமா இருக்கணும். இதுதான் உன் வைராக்கியம். இந்த குழந்தைங்களுக்கு நீ மட்டும் தான் இருக்கிற. இந்த குழந்தைகள நீ நல்லா பார்த்துக்கணும்னு" சொல்லி அந்த பொண்ணுக்கு நெறைய அட்வைஸா குடுக்குறாங்க. இவங்க அம்மா, அப்பாவும் அதவே தான் சொல்றாங்க. அவனுக்காகவாவது நீ இத செய்யணுமான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணும் அந்த விஷயத்த முழுமையா ஏத்துக்கிட்டு, "நான் என் குழந்தைகள பார்த்துக்குவேன். இதுதான் என் உலகம்." அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களும் வந்துர்றாங்க. இப்படி ஒரு 10, 15 நாள் போகுது. 15 நாளுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒரு வேலைக்கான கால் ஃபார் வருது.
இந்த பொண்ணு அங்க போய் அந்த வேலையில ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி பார்த்தா, இதுவரைக்கும் இவரு என்ன சம்பாரிச்சாரோ, அத விட 2 மடங்கு சம்பளம் அந்த அம்மாவுக்கு. வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கர ஹேப்பி. அவங்க அதுக்கப்புறமா "உன் வாழ்க்கைய நீ பார்த்துக்கம்மான்னு" சொல்லி சொல்றாங்க. இப்படி ஒரு நாள் அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது, அந்த அம்மா கண்ல ஒரு விஷயம் படுது. அந்த பையனோட அம்மா சோஃபால படுத்திருக்கிறாங்க. இவங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்து கால் அமுத்தி விட்டுட்டு இருக்கிறாரு. இத பார்த்தோனே அந்த அம்மாவுக்கு ஒரு மாரி அப்படியே உள்ள ஏதோ விஷயம் பண்ணுது. ஆனா, அத வெளிய கேட்கவும் முடியாது. இந்த விஷயத்த பார்க்குற இவனுக்கு ஒண்ணு தோணுது. இவன் மயக்கம் போட்டு விழுகறக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா தனக்கு தலைவலின்னு சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு இவன் ஒரு பெரிய ஆர்மி ஆஃபீசர் மாரி உள்ள வந்து, "தலைவலி வந்துச்சுன்னா டீ வச்சு குடி, மாத்திரைய போடு. சும்மா என்ன எதுக்கு நீ நோண்டிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைய பார்க்க போயிர்றான். அவங்கள கண்டுக்கல. இந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு படுது. அந்த அம்மா ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு உள்ள போயிர்றாங்க. ஆனா அது எவ்வளோ நேரம் நிலைச்சுன்னு கேட்டா, ரொம்ப நேரம்லாம் இல்ல. அடுத்த 1/2 மணி நேரத்துல எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து ஒண்ணா பேசி சாப்பிட ஆரம்பிச்சுர்றாங்க. உண்மைய சொல்லப்போனா, அவன் இறந்து ஒரு 2 மாசத்துல அவங்க வீட்ல திரும்ப அந்த சிரிப்பும் வர ஆரம்பிச்சுருச்சு. இத பார்க்கிறவனால பார்க்க முடியல. அவன் அந்த கைய உதறிர்றான். உதறிட்டு இவனுக்கு என்ன பேசன்னு சொல்லி தெரியல. அந்த சூஃபி ஞானிய பார்த்துட்டே உட்கார்ந்துட்டுருக்கிறான். அந்த சூஃபி ஞானி பொறுமையா கேட்கிறாரு. "சொல்லு. நீ இப்பவே சாகணுமா? இல்ல இன்னும் ஒரு 100 வருஷம் நீ வாழணுமா? நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன். இப்ப சொல்லு. நீ எவ்வளோ நாள் வாழணும்?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. இத கேட்ட அவனுக்கு எந்த பதிலுமே இல்ல. ஒரு மாரி தல குனிஞ்சு உட்கார்றான். அவனோட தலையில இவரோட கைய எடுத்து மேல வைக்கிறாரு. இவரு வச்ச அடுத்த செகண்ட் அவன் கீழ குனிஞ்சுட்டே சொல்றான், "எனக்கு எத்தன நாள் வாழணுங்கிறது இல்ல. ஆனா இந்த நொடி நான் வாழணும். இந்த நொடி நான் முழுமையா வாழணும்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிறான். இத கேட்டோனே அந்த சூஃபி ஞானி பயங்கரமா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, "போ! இனி உனக்கு மரணம்ங்கிறது கிடையாது. இனி நீ வாழ்ற ஒவ்வொரு செகண்டும் நீ ஹேப்பியா தான் வாழப்போற. அந்த ஹேப்பினஸ் உனக்கு கன்டின்யூ ஆகத்தான் போகுது. இப்ப நீ போயி உன் கூட இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்க பாரு" அப்படின்னு சொல்லி அங்கருந்து அவர அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்படி இந்த கதை முடியுது. உண்மைய சொல்லப்போனா, இந்த கதையில வர அந்த மனுஷன் மாரி தான் நம்மளும் இருக்கிறோம். குடும்பத்துக்காக எல்லாம் செய்றேன், குடும்பத்துக்காக எல்லாம் செய்றேன்னு சொல்லி, எத பத்தியும் கண்டுக்காம, எதையும் சரியா செய்யாம, நமக்காகவும் நம்ம வாழாம, ஒண்ணு பாஸ்ட்லயோ இல்ல ஃபியூச்சர்லயோ போய் சிக்கிட்டு, அந்த நாள நம்ம வாழாம, அந்த நாள நம்ம இழந்துட்டே தான் இருக்கிறோம். நம்ம பாஸ்ட்லயோ, ஃபியூச்சர்லயோ வாழாம, அந்த நொடி அன்பா கூட இருக்கிறவங்க கூட வாழ்ந்துட்டோம் அப்படின்னம்னா, அத விட பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடையாது. ஆனா, இப்போ ஒரு விஷயம் தோணும். சரி, அத எப்படி செய்யறது? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அத செய்யறதும் ரொம்ப சிம்ப்ளஸ்ட் வே தான். ஒரு 4 விஷயம் தான். இந்த 4 விஷயத்த நீங்க சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க பாஸ்ட்டுக்கும் போமாட்டீங்க, ஃபியூச்சருக்கும் போமாட்டீங்க. அட் பிரசன்ட்ல ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க. அதுவும் இதுல வர அந்த 4வது வழி அப்படிங்கிறது, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த குடுக்கும். இந்த 4 வழியில முதல் வழி என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துரலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள சுத்தி இருக்கிற உங்களோட சொந்தங்கள மன்னிக்க கத்துக்குங்க. மீறி போனா அம்மா, அப்பா, பொண்டாட்டி, குழந்தைங்க, இல்ல அண்ணன், தம்பி இப்படி மீறி போனா ஒரு 10 பேத்துக்கு மேல இருக்க போறது கிடையாது. அவங்கள மன்னிக்க கத்துக்கங்க. மன்னிக்கிறது அப்படின்னா, அவங்கள கூப்ட்டு நீங்க மன்னிக்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துர்றது. ஏன்னா, அவங்க யாருமே நீங்க கஷ்டப்படணும்னு சொல்லி எதையுமே செய்ய கிடையாது. அவங்க உங்களுக்கு செஞ்ச விஷயத்துக்கான காரணம் எல்லாமே, வெளிய இருக்கிற அவுட்டர் சர்க்கிள்ல இருந்து உங்கள தப்பா பார்த்துறக்கூடாது, உங்கள தப்பா பேசிறக்கூடாதுங்கிறக்காக, உங்கள செக்யூர் பண்றதுக்காக தான் அத அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் தெரியாது இத ஏன் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா, இந்த சொசைட்டியோட கட்டமைப்பே அப்படித்தான். இங்க நமக்கு நெறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. நீங்க எந்த விஷயத்தையும் சுதந்திரமா செய்றதுக்கு இங்க வழியே கிடையாது. ஸோ, அவங்க உங்களுக்கு செஞ்சதுமே எக்ஸ்டர்னல் டேட்டாவா வெளியிருந்து வந்த குப்பைய தான். அந்த குப்பைய அவங்க உங்க மேல கொட்டிட்டாங்க. காரணம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக. அதுக்காக நீங்க அவங்கள கூப்ட்டு மன்னிக்கவெல்லாம் வேண்டியதில்ல. மறந்துருங்க. மன்னிக்கிறது அப்படின்னாவே மறக்கிறது தான். இந்த நொடி வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு, இந்த நொடியிலிருந்து இந்த நொடியில வாழ முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சி அப்படிங்கிறது அடிமைத்தனமா இருக்கக்கூடாது. ஒரு அன்பின் வெளிப்பாடா மட்டும் தான் இருக்கணும். அது அன்பா வரும்போது மட்டும் தான் உங்கனால அந்த நொடியில வாழவே முடியும். இன்னும் சொல்லப்போனா, இந்த சொசைட்டி நமக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம மேல திணிச்சிருக்கு அப்படிங்கிறத, நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன கதையிலிருந்தே புரிஞ்சுக்க முடியும். அதிலிருந்து ஒரு சின்ன புரிதலுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். அந்த சூஃபி ஞானி, அவன் செத்ததுக்கப்புறம் அவன் குடும்பம் எப்படி இருக்கும்னு காட்ட போனப்ப, இந்த மொத்த சொசைட்டியும் சேர்ந்து, ஒரு பொண்ணு அப்படிங்கிறவ இதுக்கப்புறமா எந்த விஷயத்தையும் யோசிக்கக்கூடாது. உன்னோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து, உன் குழந்தைகளா தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு டியூன் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அதே 60 வயசு இருக்கிற அவங்க அம்மாவுக்கு கால் வலிச்சப்ப, அவங்க அப்பா தான் வந்து அமுக்கி விட்டுருப்பாரு. அத அவங்கனால அனுபவிக்க முடியும். ஆனா, அதே மாரி விஷயம் 60 வயசுல இந்த பொண்ணுக்கு தேவைப்படுமா? அப்படிங்கிறத அவங்கனால யோசிக்க முடியாது. காரணம், இந்த சொசைட்டி நம்ம மேல அந்த மாரியான விஷயத்த தான் விதைச்சிருக்குது. அந்த பொண்ணு 60 வயசு ஆகும்போது, அந்த பொண்ணுக்கு குறை சொல்றதுக்கு நெறையா இருக்கும். ஆனா, கூட இருக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத அவங்க எப்பவுமே யோசிக்க மாட்டாங்க. இந்த சொசைட்டிங்கிறது இந்த மாரியான ஒரு விஷயம் தான். ஸோ, நம்மள சுத்தி இருக்கிற நம்ம சொந்தங்கள்னு சொல்ற அந்த குறிப்பிட்ட அந்த இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிறவங்க, என்னைக்குமே நம்ம கெட்டு போணும்னு பண்றது கிடையாது. அவங்களுக்கே எது சரியான வழின்னு தெரியாதப்ப, அவங்க மேல திணிக்கப்படுற அடிமைத்தனத்த நம்ம மேலயும் தான் திணிக்கிறாங்க. ஸோ, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது.
அதனால இந்த நொடி வரைக்கும் இருக்கிற இந்த விஷயத்த மன்னிச்சுட்டு, இனி வரப்போற நொடிய பிரசன்ட்ல வாழ ட்ரை பண்ணுங்க. மன்னிக்கிறது அப்படிங்கிறது, மறக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. இப்ப 2வது வழி. இதுல நீங்க உங்க சொந்தங்கள் மட்டும் இல்லாம, அத சுத்தி இருக்கிற ஒரு பெரிய சொசைட்டி இருக்கு இல்லையா? அந்த சொசைட்டிய நீங்க மன்னிக்கணும். ஏன்னா, அடிமையா இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் சுதந்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் பதட்டப்பட்டுருவான். ஆஹா! இவன் நம்மள விட நல்லா இருந்துருவானோ! அப்படியெல்லாம் இருந்துறக்கூடாது. இன்னும் ரெஸ்ட்ரிக்டடா இவன் அடிமையா தான் இருக்கணும்னு சொல்லி, அவங்கட்ட இருக்கிறதுலயும் தாண்டி எக்ஸ்டென்சிவான அடிமைத்தனத்த தான் உங்க மேல திணிப்பான். சுதந்திரத்த போய் ஒரு அடிமைட்ட கேட்கறது எப்படி சரியா இருக்கும்? ஸோ, அவங்களுமே இந்த சொசைட்டியால கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து தான் தன்னோட வாழ்க்கைய பார்க்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க சுதந்திரத்த எக்காலத்திலயுமே தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ, நீங்க அவங்களையுமே மன்னிக்க கத்துக்குங்க. மன்னிக்கிறது அப்படிங்கிறது, இனி நீங்க பார்க்குற உங்க பக்கத்துல இருக்கிறவங்களையோ, மத்தவங்களையோ, அவங்க செஞ்ச பழைய விஷயங்கள வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணாம, அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு, அந்த செகண்ட்ல எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு இன்னொரு புரிதல குடுக்கும். இப்ப 3வது வழி. உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் மன்னிச்சுட்டீங்க. உங்க சொசைட்டியும் மன்னிச்சுட்டீங்க. ஆனா, இது 2ஆல கரப்ட் ஆயி, நீங்களும் ஒரு சொசைட்டியா தான மாறியிருக்கீங்க. அப்ப நீங்க உங்களையும் மன்னிச்சு தான ஆகணும். சரி, நீ மன்னிக்க சொல்ற. என்னைய மன்னிக்க சொல்ற, சொசைட்டிய மன்னிக்க சொல்ற, என்னோட சொந்தங்கள மன்னிக்க சொல்ற. எல்லாம் சரிதான். இப்ப எனக்கு இதுல நெறைய கேள்விகள் இருக்குதே. இப்ப இந்த கேள்விகளுக்கு எனக்கு விடை தெரியாம நான் எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிக்கிறது அப்படிங்கிறது முதல்ல புரிதல். அதாவது அந்த விஷயத்த கட்டுப்படுத்தி வைக்காம கடந்து வர்றது. ஆனா, இப்ப இதுல சில பேத்துக்கு ஒரு கேள்வி வரும். இது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதமான கேள்விகளா இருக்கலாம். அப்படி உங்களோட எந்த கேள்வியா இருந்தாலும், கீழ தெரியிற இந்த WhatsApp நம்பருக்கு உங்க பேரு, வயசு, ஊரு அனுப்புங்க. அதுல ஒரு ஒன் ஆன் ஒன் கால் செஷன்ல உங்களுக்கான கேள்விக்கான புரிதல் நிச்சயமா அதுல கிடைக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற அளவுக்கு உனக்கு எல்லா பதிலுமே தெரியுமான்னு சொல்லி. உண்மைய சொல்லப்போனா, நீங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்லப் போறதில்ல. நீங்க கேட்கிற கேள்வியிலேயே தான் அந்த பதில் இருக்குது. ஆனா, அந்த பதில் அங்க தான் இருக்குது. உங்க பார்வை மாறணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன டூல் தேவ. அந்த மாரி ஒரு டூல் மாரி தான் என்னோட ஒர்க் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு எதுவுமே செய்யப் போறதில்ல. நீங்களே உங்கள புரிஞ்சுக்கத் தான் போறீங்க. ஸோ, உங்களுக்கு இருக்கிற கேள்விய நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, வயசு, ஊரு இது 3யும் அனுப்புங்க. இது ஒரு ஒன் ஆன் ஒன் கால் செஷன். உங்களுக்கான டைம் தரேன். அதுல உங்க கேள்விக்கான புரிதல் நிச்சயமா உங்களுக்கு வரும். இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையுமே பண்றது ஒரு விதத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த 3 விஷயமும் உங்களுக்குள்ள முழுமையா வரணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்லப்போற இந்த 4வது விஷயத்த மட்டும் நீங்க சரியா ஒரு ஒரு 14 நாள் செஞ்சீங்கன்னா போதும். அதுல வர சேஞ்ச் ஓவர் அதுக்கப்புறமா நீங்க எப்படி மறப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கும். இதுவரைக்கும் நீங்க எல்லாத்தையும் மன்னிச்சுட்டீங்க. ஆனா, நீங்க மன்னிப்பு கேட்கறக்கும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல. ஒரு சிலர பார்க்கும்போது, "ச்சே! நான் உன்ட்ட இத பண்ணியிருந்திருக்க வேணாம்." ஒரு சிலர பார்க்கும்போது, "அன்னைக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு நடந்திருந்திருக்கலாம். இந்த வார்த்தைகள பேசியிருக்க வேணாம்." இப்படி நெறைய உறவுகள நம்ம இழந்திருக்கிறோம். ஆனா, அவங்க கிட்ட டைரக்ட்டா போய் மன்னிப்பு கேட்கணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு அவங்க மேல ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ச்சே! இத நம்ம பண்ணியிருக்க வேணாமே! அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு யார் மேல வருதோ, அந்த மாரி எண்ணம் வரும்போது, இந்த விஷயத்த செய்யுங்க. இப்ப இத நான் சொல்லும்போது கூட, எனக்கு ஒருத்தவங்களோட இமேஜ் மைண்ட்ல வருது. நான் அவங்க கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாதோன்னு சொல்லி. அப்படி எனக்கு அது தோணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் என் கண்ண மூடிட்டு, என்னோட நாக்க வந்து இந்த மேலெண்ணத்துல வச்சுட்டு, அவங்க ரொம்ப பிரைட்டா சிரிக்கிறத என் மனசுல இருந்து பார்ப்பேன். அதாவது மூளையில இருந்து கிடையாது, என் இதயத்துல இருந்து பார்ப்பேன். பார்த்துட்டு, அவங்க சிரிக்கிறது 2 செகண்ட் நான் பார்த்துட்டு, அவங்களுக்கு நான் இந்த 2 விஷயத்த மட்டும் தான் சொல்லுவேன். அதுவும் உணர்வுபூர்வமா சொல்லுவேன். நான் செஞ்சது தப்பா இருந்தா மன்னிச்சுருங்க, மறந்துருங்க. இப்ப நீங்க சிரிக்கிற மாரியே எப்பவும் சிரிச்சுட்டு இருக்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு 2 செகண்ட் அவங்க அத சிரிக்கிற ஃபேஸ நான் பார்ப்பேன். இது கிட்டத்தட்ட ஒரு பிளெஸ்ஸிங் தான். இந்த பிளெஸ்ஸிங் பண்ணும்போது நீங்க உங்க மூளையில இருந்து யோசிக்க மாட்டீங்க. ஆத்மார்த்தமா உங்க இதயப்பூர்வமா, உணர்வுபூர்வமா யோசிப்பீங்க. அந்த உணர்வு நிலையே உங்களுக்கு ஒரு அமைதிய குடுக்கும். இன்னும் சொல்லப்போனா அந்த ஃப்ரீக்வென்சியும் அவங்களுக்கு போய் சேரும். இத நீங்க கன்டினியூஸா பண்ணிட்டு வரும்போது, ஒரு 14 நாள்ல நீங்க பெருசா பிரச்சனையாகும், பெருசா பண்ணிட்டோமோன்னு நெனச்ச அந்த விஷயமெல்லாம் மாறி, அவங்களே உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கோ, இல்ல அவங்கனால எந்த பிரச்சனையும் இனி உருவாகாம இருக்கிறதுக்கோ, இது ஒரு நல்ல வழியா இருக்கும். ஸோ, இந்த 4த் ஸ்டெப்ப மட்டுமாவது ஒரு 14 டேஸ் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல குடுக்கும். அது மட்டும் இல்லாம, உங்களோட கேள்விகள என்ட்ட கேட்கணும் அப்படின்னா, இந்த கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, வயசு, ஊரு அனுப்புங்க. உங்களுக்கான ஒரு டைம் ஷெட்யூல் தரோம். அந்த டைம் ஷெட்யூல்ல நம்ம கண்டிப்பா அத பத்தி பேசலாம். உங்களுக்கான அந்த புரிதலும் அதுல கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகம் உள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அதே மாரி இந்த 4த் ஸ்டெப்ப ஒரு 2 வீக்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. அத பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அனுபவம் வந்துச்சு அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னும் நல்ல வீடியோஸ் உங்கள வந்து சேர்றதுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. என்னைப் போலவே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் வளமுடன்
வாழ்க. நன்றி.